வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல செவ்வாய் பகவானை பார்ப்போம். செவ்வாய் இந்த மாசத்துல ரொம்ப சூப்பரா இருக்காரு, நல்லா இருக்காரு. செவ்வாய் நல்லா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு காசு பணம் கிடைக்கும். ஏதாவது ஒரு விதத்துல வருமானம் வரும். கடன் காட்சிகள் தீரும். சொத்து பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து சொத்து பத்துக்கள் கைக்கு வரும். சொத்து பத்துக்கள் கைக்கு வரும்னா நீங்க லீஸுக்கு எடுக்கிறீங்களோ அல்லது கிரைய வாங்குறீங்களோ அல்லது பூர்வீக சொத்து வம்பு வழக்குல இருந்து கிடைக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தான் சொத்து கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சிலருக்கு கண்டிப்பாகவே சொத்து கிடைக்கும். ஏதோ ஒரு சொத்து நமக்கு வில்லங்கத்தில் இருந்தால் இப்போ அந்த சொத்தை மீட்டு எடுக்கணும்னு நினைச்சா உங்களால் முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. தாயாருக்கு மட்டும் கொஞ்சம் கோபதாபங்கள் வரும், கொஞ்சம் டென்ஷனான வாழ்க்கை இந்த ஒரு மாதம் வரைக்கும் மட்டும் இருக்கும். அதுவும் February 21 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தாயாருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபதாபம், டென்ஷன் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அம்சம் வருங்க. சிலருக்கெல்லாம் வீடு கட்டுற யோகம் கூட கிடைக்கும். வீடு கட்டணும்னா நம்ம தாராளமாக கட்டிக்கலாம். அதெல்லாம் February 21 வரைக்குமே அந்த யோகங்கள் உங்களுக்கு இருக்கு. சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான். தற்போது 5வது ராசியில் இருக்காரு, நல்லா இருக்காரு. ஆனால் March 3 6வது ராசிக்கு போயிடுவார். ஸோ சுக்கிரன் 6வது ராசியில் இருக்கிற போது ஒரு சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சார்ந்த வகைகளில் சேதாரமாகலாம். சிலருக்கு எலக்ட்ரானிக் பொருள்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சில இந்த கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, குக்கரு, மிக்சி எல்லாம் சொல்கிறோம்ல, கிரைண்டர்லாம், இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும் பழுதுபடுறதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும். சில பொருட்கள் பழுதுபடும், அதுக்கு மாற்றாக வேற பொருட்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு. வாங்கலாம் பொருட்கள். சனி பகவான் வேற 5வது ராசியில் இருக்காரு. 5வது ராசியில் இருக்கிற சனி பகவான் இப்ப விலக போறாரு. பொதுவாக 5வது ராசியில சனி இருக்கக்கூடாது. பெற்ற பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துடும். ஏற்கனவே 2.5 வருஷம் அப்படிதான் இருந்தது. இப்ப சனி பகவான் March 6 6வது ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் குழந்தைகள்னால எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நோய் நொடியோ மற்றபடி வேற பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி சனி 6வது ராசிக்கு போயிட்டா ஒரு விஷயத்துல ரொம்ப நல்லது நடக்கும். காரணம் என்னன்னா, என்னைக்குமே 5வது இடத்துல சனி பகவான் வலிமையா இருக்கக்கூடாது. வலிமையா இருந்தாலே கடந்த 2 வருஷத்துல சிலருக்கு நிரந்தரமான வேலை இருக்காது. வேலை மாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த பிஸ்னஸை பண்ண விடாது. ஒரு சிலர் ஒரு பிஸ்னஸ் பண்ண சுத்தமாக பண்ண விடாது, அந்த ஒன்றை மட்டும் பண்ண விடாது. ஒரு சிலர் 2-3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பிஸ்னஸை சுத்தமாக பண்ண முடியாது, மீதி பிஸ்னஸை பண்ணலாம். அந்த வேலையை செய்கிறவர் சனி பகவான் தான் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ சனி பயிற்சி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 5வது ராசியில பல கிரகங்கள் இருக்கிற போது இதுவரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ கன்சீவ் ஆகக்கூடிய யோகம் இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. மாசி மாசத்துல சிலருக்கெல்லாம் குழந்தையே பிறந்துடும், இல்லைன்னா கண்டிப்பா உருவாகும். அந்த ஒரு பாக்கியம் இருக்கு. இது முதல் குழந்தைன்னு தான் கிடையாது, அடுத்தடுத்த குழந்தைகளா இருந்தாலும் பிறக்கிறதுக்குடைய ஒரு அம்சம் இருக்கும். அதே மாதிரி 5வது இடத்துல புதன் இருக்கிறது குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். அதாவது உங்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல இருக்க முடியாது, அங்கிட்ட இங்கிட்ட சொல்லி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாசத்துல மட்டும் கொஞ்சம் இருக்கும். அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பாகிஸ்தானத்துல தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. குரு பாகிஸ்தானத்துல இருந்தா நல்லது நடக்குமான்னு கேட்டா நல்லது நடக்கும். அதாவது இப்ப போன குரு பயிற்சியிலிருந்தே எடுத்து பாருங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைச்சிடும். ஆனா அப்படி கிடைச்சது நிரந்தரமா இருக்குமானா நிரந்தரமா இருக்காது. இடையிலேயே அந்த வேலை மாற்றம் வரலாம், அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை செய்ய விடாம நிப்பாட்டலாம். அப்படிதான் இருக்கும். ஒரு சிலர்லாம் பாருங்க, ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இப்ப அந்த பிசினஸ் சரியா பண்ண முடியாது. அந்த ஒரு வேலையை அந்த குருவும் சேர்த்து தான் பண்ணுவார். ஏற்கனவே சனி பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலையை, இப்ப குருவும் சேர்ந்துக்கிட்டாரு. ஆனாலும் குரு பகவான் 9வது இடத்துல இருந்தா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். என்ன வேலையில பிரச்சனை இருந்தாலும், என்ன தொழில பிரச்சனை இருந்தாலும், வாழ்க்கைகளை நடத்துறதுல மிகப்பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும். நடக்காத சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கூட இப்ப நடந்துரும். தீராத பல வினைகள் கூட தீரக்கூடிய யோகம் கூட இந்த குருவால இந்த மாசி மாசம் உங்களுக்கு இருக்குங்க. ஆக மாசி மாச கிரக நிலைகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. வாழ்த்துக்கள் நண்பர்களே.